எந்த இடத்துலயும் காவல்துறை இல்லவே இல்லை, எந்த இடத்துலயும் இல்லை. இத்தனை நாள் ஜெயிச்சதுக்கான காரணம் ஒரே காரணம் தான், எதிர்த்து நிக்கிறதுக்கு அங்க ஆள் கிடையாது. பெரம்பூர்ல இருந்து கொளத்தூர் செல்லக்கூடிய வழி நம்ம ஆல்ரெடி போலீஸ் கிட்ட நம்ம அந்த ரூட்டை கொடுத்திருந்தோம். காவல்துறைக்கு அந்த ரூட் எல்லாமே தெரியும். தலைவர் எந்த வழியா வருவாரு, எந்த இடத்துல நின்று ஸ்பாட்ல பேசணுங்கிறது காவல்துறை என்ஓசி கொடுத்துதான் அந்தந்த தொகுதியோடைய ஆர்வம் பர்மிஷன் கொடுப்பாங்க. சோ காவல்துறையோட அங்க இருக்கக்கூடிய வேட்பாளரும் சரி, மாவட்ட செயலாளரும் சரி, பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்கள் காவல்துறைக்கு முழு சப்போர்ட் பண்ணி இன்றைக்கு பெரம்பூர்ல இருந்து கொளத்தூர் போறதுக்குள்ள எங்களுக்கு மீண்டும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர்ல எங்களோட தலைவர் வரக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தோட, எப்படி கரூர்ல செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு மேன்மேட் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஸ்டாம்பேட் அன்னைக்கு செந்தில் பாலாஜி உருவாக்குனாரோ, அதனாலதான் இன்னைக்கு செந்தில் பாலாஜி தொகுதி மாதிரி பயந்து ஓடி இன்னைக்கு கோயம்புத்தூர் போயிருக்காரு. கரூர்ல பெரிய நான் தான் அரசியல் தெரியும், கொங்குல நான் திமுக ஜெயிச்சு கொடுக்கணும்னா கரூர்லயே நிக்கிறதுக்கு எந்த திராணியும் இல்லாத செந்தில் பாலாஜி கரூர் பிறந்த மண்ணை விட்டு பயந்து நீ கோயம்புத்தூர் நிக்கிறதுக்கான காரணம், அந்த கரூருடைய 47 பேர் உயிரிழப்புக்கான காரணம் முதல் குற்றவாளி, கொலை செய்த குற்றவாளி செந்தில் பாலாஜி கரூர் மக்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்றைக்கு திமுக தலைவராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவர் இன்னைக்கு முதல்வர் இல்ல, ஒரு காம்பந்து முதல்வர். என்னுடைய பார்வையில, எங்களுடைய பார்வையில ஒரு முன்னாள் முதல்வர். தன்னுடைய தொகுதிக்குள்ள யாருமே பிரச்சாரம் பண்ணக்கூடாது, இத்தனை நாள் ஜெயிச்சதுக்கான காரணம் ஒரே காரணம் தான், எதிர்த்து நிக்கிறதுக்கு அங்க ஆள் கிடையாது. அதிமுகவும் இல்ல, எந்த கட்சியும் கிடையாது. யார் நின்னாலும் விலைக்கு வாங்கிடணும். இதுதான் இந்த திமுக குடும்பத்துடைய வலு, ஒரு ஜனநாயகமற்ற செயல். அப்ப எங்களுடைய தலைவர் கொளத்தூர்ல எங்களுடைய வேட்பாளர் பிரச்சாரம் செய்யும் பொழுது பெரம்பூர்ல இருந்து கொளத்தூருக்குள்ள லைவ்ல இருக்கு, நீங்க பாத்திருப்பீங்க. எந்த இடத்துலயும் காவல்துறை இல்லவே இல்லை, எந்த இடத்துலயும் இல்லை. இன்னைக்கு காலையில வீட்டில இருந்து பெரம்பூர்ல நாமினேஷன் பண்ணி முடிச்சு நாமினேஷன் பண்ண இடத்துல இருந்து ஒரு ஸ்பாட்டை கொடுத்து பெரம்பூர்ல இருக்க காவல்துறை மக்களுடைய பாதுகாப்பை கருதி ரோட பிளாக் பண்ணி அவர் அமைதியா பிரச்சாரம் பண்ணிட்டு அடுத்த பிரச்சார ஸ்பாட் போறதுக்குள்ளேயே கொளத்தூர்ல வந்தா எந்த விதமான காவல்துறையும் சப்போர்ட் இல்லை.